Virukshamum channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி புதினா சாதம். கத்திரிக்காய் பொடி போட்ட கறி ஆல்ரெடி ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன் நான். ஸோ புதினா ரைஸ் அண்ட் கத்திரிக்காய் பொடி கறி தொட்டுக்கிறதுக்கு. இப்போ புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சாதத்தை வேக வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நல்லா உதிராக இருக்கிறதுக்காக கலந்த சாதம்ன்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வேக வைத்த சாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா இலையை நல்லா அலம்பி வச்சுருக்கேன் நான். 10 காஞ்ச மிளகா, புளி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐட்டமும் வதக்கி அரைக்கிறதுக்கு இந்த அளவு புளி எடுத்திருக்கேன் நான். ஸோ புதினா, காஞ்ச மிளகா, புளி இதை வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ அதை வதக்கி அரைச்சி எடுத்தோடனே இதெல்லாம் வந்து நம்ம போட்டு தாளிச்சிட்டு சாதத்தை கொட்டிட்டு அந்த அரைச்சதை போட்டு கலக்க வேண்டியதுதான். 2-3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், 7-8 பூண்டு, 3 காஞ்ச மிளகா, இது தாளிச்சு கொட்டுறதுக்காக. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். உளுத்த பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு வாசனை வருது. இது வைக்கிறச்சு என்னென்னா இந்த காஞ்ச மிளகாயும் புளியும். இதில் என்ன மெயின் இதுனா புளியும் இந்த எண்ணெயிலே வறுத்துடணும். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. எண்ணெய் வச்சிருக்கேன் நான் அடுப்பில். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரியட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் முதலே சொல்லியிருக்கேன் பச்சையாக இருக்கிற உணவு. ஸோ அதனால் என்னென்னா கருவேப்பிலை கம்மியாக தான் போடுறதுனால. ஏன்னா இப்போ நீங்கள் பீன்ஸ் இதிலெல்லாம் போடுறச்ச குழந்தைங்க சாப்பிடும்போது நான் தொண்டையில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு தேவையான சாமான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நான் இப்போ போட போகிறேன். ஃபஸ்ட்டு 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின்றதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. போயிடுத்துனா ஆனியன், பெரிய வெங்காயம் 3 சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு, அந்த பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பட் அது உரைக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த கண்ணாடி மாதிரி ஆகணும். கண்ணாடி பதத்துக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சாதத்தை தூவி விட்டுறோம், அந்த வேக வச்சிருந்த சாதத்தை. இப்போ இது நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இதெல்லாம் விடுறோம். நம்ம சாதத்தை போட்டாச்சு, இந்த வெங்காயம் வதக்கினதோட சாதத்தை போட்டு கலந்தாச்சு. இப்போ இந்த புதினா பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, புதினா, காஞ்ச மிளகா, ஒரு துண்டு புளி, உளுத்தம்பருப்பு,
இதெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு கலரணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன் நான். எங்கேயுமே அந்த வெள்ளை கலரில் அந்த அரிசி தெரியாமல் பார்த்துக்கோங்க, சாதம் தெரியக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப குத்தியும் கலரக்கூடாது, சாதம் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதினா சாதம், சிம்பிளான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு 1 pot ரைஸு. அழகாக அரைச்சிட்டு சாதத்தோடு கலந்துக்கலாம், அவ்வளோதான். இதுவும் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி ரெசிபியும் என்னோடது போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரெண்டுமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.